Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Poco X4 Pro ஓட கம்ப்ளீட் கேமரா டெஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கலனா மேல இருக்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க பார்த்துக்க முடியும். இந்த மொபைல்ல எடுத்த ஒரு சில அவுட்டோர் இமேஜஸ் அண்ட் பொக்கே டெஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூமிங் டெஸ்ட் எந்த லெவல்ல நமக்கு இந்த கேமரால கொடுத்திருக்காங்க அண்ட் வீடியோ ஃபுட்டேஜ் அண்ட் வீடியோ டெஸ்ட் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு சில Poco X4 Pro ஓட கம்ப்ளீட் டீடைல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்க முடியும். அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா கேமராவோட இன்டர்ஃபேஸ். ரெகுலரா எல்லா மொபைல்லயும் இருக்க மாதிரி தான் இந்த மொபைல்லயும் பாத்தீங்கன்னா கேமரா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 10x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1080 பிக்சலும் சரி 720 பிக்சலும் சரி வெறும் 30 fps தான் கொடுத்துருக்காங்க. 60 fps பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுக்கல. அண்ட் ப்ரோ மூட் பாத்தீங்கன்னா இதுல எல்லா மொபைல்லயும் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேமரால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போர்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டெப்த் சென்சாரை ஈஸியா இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன் அண்ட் டுவல் வீடியோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம எடுக்க முடியும். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னா இதுல டாக்குமெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெடிகேட்டடா நைட் மூடும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் மூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சடனாக ஒரு நோட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால கிராப் பண்ணாமலே இந்த டாக்குமெண்ட் மூடை வச்சு எடுத்துக்க முடியும். இதில் அந்த எடுத்த இமேஜை என்ஹான்ஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நார்மல் மூட்ல எடுத்த கேமரா பிக்சர்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வைப்ரண்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கையோட கலரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்கை ஓவர் சேச்சுரேஷனோட பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டோர் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரால சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொக்கே மூட பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிக்கான ஆப்ஜெக்டை நம்ம எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் பிளர் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இந்த ஒரு மொபைல் கேமரால கொடுத்துருக்காங்க. அண்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராப் ஆகுது. ஸோ மூவிங் ஆப்ஜெக்டை நம்ம எடுக்கிறதுக்கும் நார்மல் ஆப்ஜெக்டை நம்ம எடுக்கிறதுக்கும் இதுல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஃபுட்டேஜஸ்ல இந்த பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர்வா இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் அல்காரிதம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஜூமிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 2x இருந்து 6x வரைக்கும் பாத்தீங்கன்னா இமேஜோட எந்த ஒரு குவாலிட்டிக்கும் பாத்தீங்கன்னா லாஸ் இல்லை. அதுக்கு மேல நம்ம ஜூம் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பிக்சர்ஸ் மாதிரி தான் நமக்கு இங்க இருக்கு. ஸோ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க 6xக்கு மேல நம்ம போகும்போது அந்த இமேஜஸ் எல்லாமே பிக்சல் டிராப் ஆகுது. அண்ட் இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட்ல தான் இருக்கு. ஸோ இதுல ஜூமிங் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க கொடுத்துருக்க அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்சார்ல இருக்க ஜூமிங் ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பில்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். 10x ஜூம் போகும்போது நமக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் டிராப் ஆகுதுன்றத ஈஸியா நீங்க இங்க பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா வீடியோ டெஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா நான் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா 720 பிக்சல் அண்ட் 1080 பிக்சல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெறும் 30 fps தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதோட அல்காரிதம்ல இருக்கு. மேக்சிமம் நான் ஜூமிங் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஷேக்கியும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இல்லை. அண்ட் நைட் மூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் நார்மல் மூடை விட நைட் மூடில் நீங்கள் எடுத்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் கொடுத்து பிரைட்னஸாக பார்த்தீங்கன்னா இமேஜஸை கொடுத்துருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் இருக்க அந்த நைட் மூட் கேமரா தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நைட் மூட் கொடுக்கறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 64 மெகா பிக்சலில் எடுத்த
இந்த இமேஜ் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியும்ன்றதையும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.